அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் ஹஜ்ஜுடைய அமலை காலங்காலமாக சென்று கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வது ஒரு பெரிய கடினமான காரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையால் வருடத்திற்கு பல லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். அதிலும் நாம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் அதற்கான உதவிகளை, நமக்கு வாசல்களை அல்லாஹு தாலா திறந்து விடுகிறான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போனதற்கு பின்னால், அங்களுடைய அமல்கள் செய்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் தாயகம் திரும்பி வந்து விட்டால், ஒரு ஹஜ்ஜி நிறைவேறிவிட்டது, ஒரு ஹாஜியினுடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக பெருமூச்சு விட்டு, இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு ஹாஜி எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை உன்னதமான ஒழுக்கங்களை எல்லாம் இன்றைய நவீன ஹாஜிமார்கள் கடைபிடிப்பதில்லை என்பதுதான் ஒரு மறைமுக குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுவான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி ஸபீல் வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். இந்த ஆயத்திற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்கள். நீங்கள் ஹஜ் செய்ய சக்தி பெற்றிருந்தால் அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். மாறாக நீங்கள் ஹஜ் செய்வதை விட்டுவிட்டால், ஹஜ்ஜை செய்யாவிட்டால், ஹஜ் செய்வதை மறுத்து விட்டால், இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை, இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, அல்லாஹ் உலகத்தாரை விட்டு தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுவான். நபி தோழர்களில் சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு அடியானுக்கு உடல் ஆரோக்கியத்தையும், ஒரு அடியானுக்கு உடல் பலத்தையும், ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தையும், எல்லா விதமான பரக்கத்துக்களையும் செய்து, அந்த அடியான் ஒரு 5 ஆண்டு காலம் ஹஜ்ஜுக்கே போகாமல் உடல் பலத்தையும் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தையும் வைத்துக் கொண்டு 5 ஆண்டு காலம் அவன் கழித்து விட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியான் என்னை சந்திக்க ஹஜ்ஜின் வழியாக வராததின் காரணத்தினால் இவன் துர்பாக்கியவனாக மாறி போவான் என்பதாக ஹதீஸுல் குதூஸில் அல்லாஹ் தஆலா பேசுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ஹஜ்ஜுக்காக உடல் பலமும் அதே போன்று பொருளாதார பலமும் இந்த இரண்டும் இருந்து ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போகாவிட்டால் அந்த மனிதன் துர்பாக்கிய